Hi guys. Hi guys. Hi Welcome guys. to Paratha Hi. podcast. ஓ நம்ம இன்னைக்கு எதுக்கு கூடியிருக்கோம்? WTC ஃபைனல். ஆமா, நாங்க 2 நாளைக்கு தான் ரிவ்யூ போட்டோம். நம்ம மிச்ச 2 நாள் பேசிட்டு அப்படியே அடுத்த சைக்கிள் ஆரம்பிக்குது. அதையும் பேசிட்டோம்னா 2 பேரோட ப்ரெடிக்ஷன் வந்து கரெக்டா போயிடுச்சு. வாழ்த்துக்கள் அனலிஸ்ட். அது மட்டும் இல்லாம அந்த ட்ரோஃபி ட்ரவுட் சீரிஸும் கண்டினியூ ஆகுது. கரெக்ட், எல்லாமே நியூ வின்னர். பாப்போம். வேற என்ன இது வருது? ஆஸ்திரேலியா என்ன டோர்னமெண்ட் என்ன வருது வேற? இன்னும் பாகிஸ்தான் தான் இந்தியால ஜெயிக்கணும். அது நடக்காது இப்போதைக்கு. அதுக்கு எப்போதைக்கு வாய்ப்பு இல்ல. ஐசிசி ட்ரோஃபிஸ் இந்தியாவை ஜெயிக்கணும் பாகிஸ்தான், அது ஒண்ணு பேலன்ஸ் இருக்கு. பாப்போம். அது எனக்கு தெரிஞ்சு பாகிஸ்தான் இப்பவே 2030 வரைக்கும் நான் இந்தியாவில் ஆட மாட்டேன், அவன் பாகிஸ்தான்ல ஆட மாட்டான்ட்டு அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கான் பிசிசிஐ கூட. ஐசிசி கூட சாரி, எல்லாம் ஒண்ணுதான். இந்தியா டூர் ஆஃப் இங்கிலாந்து வருது இல்ல அடுத்து. உமன்ஸ் ஆடுறாங்க, அது என்ன கதைன்னு தெரியல. உமன்ஸ் கண்டுக்க மாட்டான் போல. அதான். ஸோ டே 3 டே 4 யாரு ஃபுல்லா பாத்தீங்க? நான் அப்பப்ப நான் ஆபீஸ்ல இருந்தப்போ லைட்டா அப்பப்ப எட்டி பார்த்தேன். ஏமா டே 3 கொஞ்சம் பார்த்தேன். ஓகே. ஆரோக்கியராஜ் ப்ரோ வந்து பார்க்கலையா? ஃபர்ஸ்ட் மேட்ச் ராஜா, என்ன ராஜா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் பார்க்காம இருந்துட்டீங்க? மறந்துட்டேன். வெரி குட். இப்படிதான் இருக்கணும். யுவராஜ் ப்ரோ நீங்க சொல்லுங்க. இந்தியா இங்கிலாந்து பார்க்கலாம். அது வேணாம்டா. இல்ல பார்க்கட்டும். சரி ரைட். நீங்க சொல்லுங்க தம்பி, நீங்க பாத்தீங்களா? நீங்க எவ்வளவு பாத்தீங்க? நான் வந்து ஒரு வாரமா ரோடா பிச்சை எடுத்துட்டு இருக்கேன். சொந்த கதை சோக்கத்தான் கேட்கல. பாக்கலையா? நானும் சம்ரித் மாதிரி எட்டி தான் பார்த்தேன். வெரி குட். ஓகேடா. ஓகே ப்ரோ, சாரி. ஓகே. சோ ஏடன் மார்க்கரமோட அந்த செஞ்சுரி என்னைக்கு ஆரம்பிச்சு? டே 3லயே அவங்க பேட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்கல்ல சவுத் ஆப்பிரிக்கா? ஆமா, டே 3 ஆஃப்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது நம்ம எல்லாமே நம்ம என்ன சொன்னோம், ஃபர்ஸ்ட் செஷனுக்குள்ள ஆஸ்திரேலியாவை சுருட்டிடுவாங்க, அதுக்கப்புறம் ஃபுல்லா சவுத் ஆப்பிரிக்கா தான் அப்படின்னோம். அதுல ஒரு ஹைலைட் என்னன்னா, அந்த மிச்சல் ஸ்டார்க்கும் ஹேசல்வுட் ஒரு பார்ட்னர்ஷிப் போடுவாங்க கடைசியா. அதான் சொல்ல வந்தேன். 144 for 8 முடிஞ்ச டே, அடுத்த நாள் இவங்க எவ்வளவு வந்தாங்க? 250 90 கிட்ட வந்தாங்க இல்ல? 207 தானா? Are you sure about that? ஆமா 207 தான். ஆமா 207. ஸ்டார்க் மட்டும் தான் 50 போட்டான்டா, அவ்வளவுதான். ஸ்டார்க் 58, அவன் தான் ஹையஸ்ட் பால்ஸே ஆடுனான் அந்த இன்னிங்ஸ்ல. 136 பால்ஸ். அது வேற சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இல்ல இந்தியாவுக்கு தான் இந்த லாஸ்ட் 2 விக்கெட் எடுக்க தெரியாதுன்னு நினைச்சேன், யாருக்குமே எடுக்க தெரியல. இப்ப இருக்கிற மாடர்ன் பிளேயர்ஸுக்கு பெருசா அது வரமாட்டேங்குது. இப்பவும் பாத்தீங்கன்னா அந்த பழைய ஆட்கள் இருக்கிற டீம்ஸ் வந்து அது கொஞ்சம் ஈஸியா எடுக்கிறாங்க. டெய்லண்டர்ஸ் அது கொஞ்சம் காண்டாதான் இருக்கும் போல. அவங்க அடிச்சிடுறாங்களா இல்ல என்ன கதைன்னு தெரியல. இல்ல அது என்னன்னா, விளையாட தெரிஞ்சவன் இப்ப அவுட் ஸ்விங்கர் போட்டா இப்படி லீவ் பண்ணணும், இல்ல இப்படி ஆடணும், இது இப்படி ஆடக்கூடாதுன்றது விளையாட தெரிஞ்சவனுக்கு தெரியும். அதனால பெருசா கமிட் பண்ணிக்க மாட்டான், தப்பா கமிட் பண்ணக்கூடாதுன்ட்டு. விளையாட பெருசா பேட்டிங் ட்ரைனிங் இல்லாதவன் என்ன பண்ணுவான், கண்ணை முடிச்சு சுத்துவோம், வர்றது பட்டா பாக்கியம் படாட்டி லேக்கியம் தான் அவன். ஆனா ஸ்டார்க்கும் ஹேசல்வுட்டும் பாலை லீவ் பண்ணி எப்படி டெஸ்ட் மேட்ச் ஆடணும் அப்படிதான் ஆடினாங்க. அவங்க பால் ஸ்விங் ஆகல அந்த டைம்ல. அப்போ கரெக்டா பால் எல்லாம் சாஃப்ட் ஆயிடுச்சு இன்ஃபேக்ட் இல்ல. ஆமா, நியூ பால் கூட இல்ல, அது பால் ஹோல்ட் ஆக எதுவுமே ஆகல. சோ பிச்சும் ஹெல்ப் பண்ணல அவங்களுக்கு.
ம் ஏன்னா தேர்ட் டேவே நான் இது ஜுராசிக் ப்ரோ வந்து ஃபோர்த் டே இல்ல இல்ல லைக் ஸ்டார்க் வந்து நம்ம சொல்ல முடியாது. அவ்வளோ பவுலிங் போட்டதுக்கு அப்புறமா அவன் வந்து நின்னான். அதுவே பெரிய விஷயம் தான் அங்க. எவ்வளவு நேரம் இல்லடா நின்னான் அவன்? ஸ்டார்க் எப்பவுமே நிக்கிறாள். நீ நல்லா பாரு பிஜிடில முதல் கொண்டு ஸ்டார்க்கும் இல்லடா லியானும் மற்ற உனக்கு பிளேயர்ஸை பாரு இதே இந்தியா சீக்கிரமா அவுட் ஆஸ்திரேலியா ஃபைனல்ஸ் ஆயிட்டானுங்கடா. கரெக்ட் தான். இந்தியா ஆஸ்திரேலியா ஃபைனல்ஸ் அப்போ கூட 41 ரன்ஸ் இன்னும் நின்று அடிச்சான் லாஸ்ட்ல. அவனும் இதுல 100 லியானும் பால்ஸ் பார்ட்னர்ஷிப் 150 போடுவாங்க. பால்ஸ் கிட்ட நின்று இருக்கான்டா. ஆமாண்டா அவனும் லியானும் நிப்பானடா. ஒரு ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹாஃப் டே நிப்பானடா பிஜிடில. ஆமா ஆமா நாங்க அதனாலதான் டிஸ்கஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்டே சொன்னது என்னன்னா ஆஸ்திரேலியாவுக்கு கீழே இருக்கிற 10வது பிளேயர் வரைக்கும் பேட்டிங் ஆடுவான். ரன்னு தான் இவங்களுக்கு இப்போ இப்ப எல்லாத்துக்கும் பழிய யார் மேல போடுறாங்க? யார் மேல? ஐபிஎல் மேல போட்டாங்க. ஹேசல்வுட் ஸ்டார்க் எல்லாம் வரவே இல்ல, பிராக்டிஸே பத்தலன்னு பழி போட்டாங்க. ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் போர்டு தானப்பா என்ஓசி கொடுத்துச்சு. நாங்க ஏன் கடத்தியா வச்சிருக்கோம். பழி போட்டது வந்து மிச்சல் ஜான்சன். அவன் தான் அலிகேஷன் போட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் வந்ததே மிச்சல் ஸ்டார்க் தான் வந்தான் ஆஸ்திரேலியாக்கு. அப்புறம் பேட் கமின்ஸ் வந்தான். லாஸ்டா தான் ஆஷில் காட் போனாரு. ஐபிஎல் கரெக்டா டைம்ல முடிஞ்சிருக்கும். எல்லாம் நம்ம வேணாம் விட்டுருங்க. இதெல்லாம் நம்ம சித்தப்பா சிட்டி பயம் பண்ண வேலை. அதேதான். அவங்க முடிச்சிருந்தா டைமுக்கு பிராக்டிஸ் போயிருப்பானுங்க. இல்ல எனக்கு தெரிஞ்சு ஆமா யான்சன் ஆடல. யான்சன் வந்து பிளே ஆஃப் ஆடல. ஓ அப்ப அவங்க வின் பண்ணி அவங்களுக்கு ஐபிஎல் டிராஃபி கிடைச்சது மட்டும் அவங்களுக்கு ஓகேவாமா? டேய் அவனுங்க ஐபிஎல் டிராஃபி வச்சுனடா பண்ண போறானுங்க. ஆஸ்திரேலியாக்காரங்க இல்லடா அவனுங்க. அந்த நேம் இருக்குலடா. இப்போ ஹேசல்வுட்டோட பவுலிங் இல்லனா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் வந்து ஒரு சில ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் லூஸ் தரமா பேசிக்கிறானுங்கடா. அவனுங்க வந்து டிராஃபியோ சவுத் ஆப்பிரிக்கா வேண்டிய டிராஃபியோ ஒண்ணுன்றானுங்கடா பைத்தியக்காரனுங்க. சரி விடு. ஆர்சிபி ஃபேன்ஸ் நிறைய மலுமட்டன்னு தெரியும். அண்ணா அவங்கள சொல்லல. ஒரு சில ஆர்சிபி ஃபேன்ஸ் தான் சொல்றேன். அதான் அவங்கள இல்லனா. புரியுது. ஓகே. சரி. சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங் நம்ம சவுத் ஆப்பிரிக்காவோட ஏடன் மார்க்ரமோட இது பாக்கும்போது டெம்பா பவுமோட பேட்டிங்கும் சொல்லி அவனும் சூப்பரா ஆனான். ஆமா ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஓரளவுக்கு நல்லா நின்றான். செகண்ட் இன்னிங்ஸ்மே நின்னானேப்பா. பேட் கமின்ஸ் ஒரு புல் ஷாட் அடிப்பான்னு நினைக்கிறேன் 6க்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செமையா இருக்கும். எனக்கு நான் கொஞ்சம் ஜம்ப் பண்ணி முன்னாடி போறேன். ஆக்சுவலா ஐ மீன் என்ன சொல்றது ஜம்பிங் ஃபார்வர்ட் நான் பார்த்தது 10 ரன் மிச்சம் இருக்கு அப்படின்னு இருந்துச்சு. 10 runs to win இருந்துச்சு. சரி அடிச்சிருவாங்கன்னு என்ன பண்ணிட்டேன், ஆபீஸ்ல போன்ல குட்டி ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருந்தேன், லேப்டாப்ல போட்டேன். சரி என்ன ஒரு ஓவர்ல அடிப்பாங்க இல்ல மேக்ஸிமம் 2 ஓவர்ல அடிப்பாங்கன்ட்டு ஆடுறான் 10 ரன்னுக்கு 5 ஓவர் ஆடுறான். நானா மேனேஜர் வரல சரி. ஆனா கொஞ்சம் ஸ்லோவா தான் ஆடினாங்க. பயந்துட்டாங்களா இல்ல என்னன்னு தெரியல. அது தோத்துற நடுவுல லைட்டா சோக் ஆற மாதிரி ஆனாங்க. ஸ்டப்ஸ் எல்லாம் லைனா விக்கெட் விட்டுட்டு இருந்தாங்க. பவும் அவுட் ஆனா, ஸ்டப்ஸ் அவுட் ஆனா, முல்டர் அவுட் ஆனா, எல்லாம் லைன் அவுட் ஆயிட்டு இருந்தாங்க. 6 runs to win இருக்கும்போது ஏடன் மார்க்ரம்க்கு வந்து ஆன் த பேட்ஸ் ஒரு பால் போடுவான். பவுலர் யாரும் ஞாபகம் ஐ பிலீவ் இட் வாஸ் கமின்ஸ், பட் எனக்கு எக்ஸாக்டா தெரியல. ஆன் த பேட்ஸ் போடுவான், கிளான்ஸ் பண்ணி 6 அடிக்கலாம்னு பார்ப்பான். கான்டாக்ட் ஆகாம இங்க பக்கத்துல டிராவல்ஸ் கெட்டு பிடிச்சிருவான் ஷார்ட் லெக்ல. சரி பேட்ல வந்தோடனே ரைட்டு பால் பறக்க போகுது இப்ப அப்படி மேட்ச் 6 அடிச்சு முடிக்கிறேன் டெஸ்ட் மேட்ச அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருந்தேன். அவுட் ஆயிட்டான் பாவம். அவன் இன்னும் முடிச்சிருந்தானா இன்னும் பயங்கரமா இருந்திருக்கும், விக்டோரியஸா இருந்திருக்கும் அவனுக்கும். லயன் வந்து விக்கெட் லெஸ்ஸா போயிருக்கான் இந்த டெஸ்ட்ல, ஒரு விக்கெட் கூட இருக்கு. ஆமா பின்னாடி எனக்கு தெரிஞ்ச ஓகே மார்க்ரம் ஒருத்தர் இருக்காரு மறந்துட்டீங்க, முக்கியமான 2 விக்கெட் எடுத்தாருங்க. ஆமா ஒரு இன்னிங்ஸ்ல ஒரு விக்கெட் கரெக்டான டைம்ல வந்து எடுத்தாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஸ்மித் எடுத்தான், செகண்ட் இன்னிங்ஸ்ல ஹேசல்வுட் நினைக்கிறேன். ஹேசல்வுட்டா ஸ்டார்க்கா ஐ அம் நாட் ஷூர்.
இல்ல ஹேசல்வுட் ஹேசல்வுட் தான். ஸ்டார்க் நாட் அவுட். ஓ ஓகே 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 ஓகே. ஸோ இந்த செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்க் இன்னிங்ஸ் தவிர வேற எதுவும் பேச முடியாது. ஆமா வேற எதுவும் இல்லை. இப்போ நின்னாங்க, இன்னும் கொஞ்சம் நின்றுக்கலாம் மேல இருக்கிறவங்க. ம். இல்ல என்னன்னா நிக்கிறத விட ரன் ஸ்கோர் பண்ண பார்த்துருக்கணும். அவங்க லீடு கம்மி, டேஸ் இவ்வளவு இருக்குன்னு தெரியும். இவ்வளவு டேஸ் இருக்கும்போது இந்த லீடு வச்சு ஜெயிக்க முடியுமான்றது யோசிச்சு தே ஷுட் ஹவ் ஸ்கோர்ட் மோர். ஆமா, ரபாடா பயங்கரமா பவுலிங் போட்டான், சூப்பரா போட்டான். ஆமா. இன்னொன்னு ஸ்மித்தோட இன்ஜுரி கொஞ்சம் கன்சர்னிங்கா இருக்கு. இல்ல இன்ஜூர்டு, ஃபுல்லி இன்ஜூர்டு தான் கேள்விப்பட்டேன், ஃபிங்கர் டிஸ்லோகேட்டர்னு. அவ்வளவுதான். டோட்டலா சீரிஸ்ல ரபாடா எவ்வளவு விக்கெட் எடுத்தான்? ஃபர்ஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் 5 விக்கெட் ஹால், இது ஒரு 4. ரபாடா 5 பிளஸ் இங்க ஒரு 4, 9 விக்கெட் மொத்தம். ஓகே ஓகே. ஒரு விக்கெட் ஆக்சுவலா நம்ம கமெண்டேட்டர் சொல்லிட்டு இருந்தாங்க, இன்னும் ஒரு விக்கெட் எடுத்திருந்தானா லார்ட்ஸோட ஹானர்ஸ் போர்ட்ல வந்திருப்பான்ட்டு. எங்க இங்கிடி 5 விக்கெட் ஹாலுக்கு வந்திருக்கானே. 5 விக்கெட் ஹாலுக்கு வர மாட்டாங்க, 10 விக்கெட் ஹாலுக்கு தான் வருவாங்க. 10 விக்கெட் மேட்சுக்கு வருவாங்க. விக்கெட்டால எனக்கு தெரிஞ்சு இது மட்டும் தான். இல்லையா? இல்ல 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 கமின்ஸ் 10 விக்கெட் எடுத்தாச்சா? ஆமா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் தம்பி 6 விக்கெட்ல 6 விக்கெட். டேய் கமின்ஸ் வந்திருக்க வாய்ப்பு இல்லடா, 7 விக்கெட் தான் எடுத்திருக்கான் மொத்தமே. செகண்ட் இன்னிங்ஸ்ல மொத்தமா விட்டதே 5 விக்கெட் தான். இல்ல 5 விக்கெட் இருந்தாலே பேர் வரும்னு நினைக்கிறேன், கரெக்டா தெரியல. தெரியல, ஏன்னா எனக்கு ஐ எம் ஆல்சோ நாட் ஷூர், நான் பாக்குறேன். ஏன்னா வந்து இந்த இதுல வந்து கமெண்ட்ரியில சொல்லிட்டு இருந்தது 10 விக்கெட்ஸ் எடுத்தா வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே 5 விக்கெட்ஸ்க்கு வருவாங்களாம். பிளேயர்ஸ் ஹூ ஸ்கோர்ட் a century, 5 wickets in a single inning or taken 10 wickets in a match. பார்த்தேன் போர்டு பிரிண்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ சவுத் ஆப்பிரிக்கா ஒரு வழியா சோக்கர் அப்படின்ற இதை விட்டுட்டாங்க. அண்ட் இப்போ வேற புதுசா பவுமா சொல்லியிருக்காப்புல, செகண்ட் இன்னிங்ஸ் நாங்க பேட் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபுல்லா பேட் கமெண்ட்ஸ் அண்ட் ஸ்குவாட் வந்து சோக்கர்ஸ்னு இது பண்ணிட்டே இருந்தாங்க, ஸ்லெட்ஜ் பண்ணிட்டே இருந்தாங்க அப்படின்ட்டு ஏதோ சொல்லியிருக்காப்புல. அது அவங்களுக்கு பழக்கம் தானடா எப்பயுமே. இல்ல இந்த ஆஸ்திரேலியன் ஸ்குவாட் சேஞ்ச் ஆனாங்க, திருப்பி ஏன் இந்த இதுக்கு வந்தாங்க தெரியல. இன்னொன்னு பவுமா 1.5 கால் ஆடிட்டு இருந்தானாமே. ஆமா ஆமா ஹாம்ஸ்ட்ரிங் புல் பண்ணிட்டான், உள்ள போயிட்டா நெக்ஸ்ட் நிக்க அந்த இந்த இது குறைஞ்சிரும், மொமெண்டம் குறைஞ்சிரும்ன்றதுக்காகவே பெருசா ஓட முடியல. ஆனா கஷ்டப்பட்டு நின்னு he did what he can do best. அவனும் 134 ரன் இருக்கான்டா, தட்ஸ் பரவாயில்ல, அந்த கால் வச்சுட்டு. ஆமா ஆமா ஆமா. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் சவுத் ஆப்பிரிக்காவோட செகண்ட் இன்னிங்ஸ் வேற என்ன இருக்கு டிஸ்கஸ் பண்றதுக்கு? should we discuss Australia's bowling in that innings which was not helping என்னை கேட்டா? ஆமா டே ப்ராக்ரஸாக பிட்ச் எதுவுமே பண்ணல. ஆனா எனக்கு என்ன ஆச்சரியமா இருந்துச்சுன்னா, தேர்ட் டே ஃபோர்த் டே எல்லாம் வந்து பிட்ச்ல பயங்கர ரஃப் விழுக ஆரம்பிச்சிருச்சு. நிறைய ஃபாஸ்ட் பவுலிங் போடுறதுல ரஃப் விழுந்துருச்சு. அந்த ரஃப்பை யூஸ் பண்ணி லயன் ஏன் வந்து விக்கெட்ஸ் எடுக்கல? ரஃப்பை ப்ராப்பரா யூஸ் பண்ணக்கூடிய ஆள் தான் லயனு, ஏன் அது இந்த தடவை பண்ண முடியல? லயனுக்கு எல்லா பாலுமே ஸ்பின் ஆகல, ஆட் பால் மட்டும் தான் டர்ன் ஆச்சு. அவனுக்கு என்ன பால் எப்படி போடணும்னு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. அதான் எனக்குமே எல்லா பாலுமே திரும்பல. ஏன்னா நார்மலா இங்க லயன் எல்லாம் வந்து பச்சை கலர் பிச்சு கொடுத்தாலே என்னமோ பண்ணி கையை சுத்தி பால டர்ன் பண்ணக்கூடிய ஆளு. அவ்வளோ ரஃப் கொடுத்தும் அவனால பிச் பால் டர்ன் பண்ண முடியல, அவனால விக்கெட் எடுக்க முடியலன்றது ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு. அதுவும் டர்ன் ஆற பாலும் அன்இவன் டர்ன் இங்க கொடுத்து எங்கேயோ போச்சு. சோ அவனால ப்ரெடிக்ட் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன் பிட்ச். அதான் கரெக்ட்.
ஸோ இந்த சைக்கிள் முடிஞ்சு எப்படியோ ஆஸ்திரேலியா தோத்துட்டாங்க. நம்ம சொல்ல வேண்டாமே. ஒருத்தர் ஆஸ்திரேலியா தான் சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லுங்க. அது என்ன ஆஸ்திரேலியா தோத்துட்டாங்கன்னு அடிக்கிறது ஒருத்தனை? ரெண்டும் ஒண்ணுதான்டா. இல்ல நீங்க வந்து ஆப்டிமிஸ்டிக்கா பேசி பழகுங்க. நம்ம வந்து ஸ்போர்ட்ல வந்து பாசிட்டிவிட்டியை தான் நம்ம பரப்பணும். இப்போ சொல்லும் போது மறுபடியும் ஆர்சிபி தோத்துட்டாங்கன்னு சொல்றாங்க. அது வந்து நாங்க சொல்றது ஆர்சிபின்னு வந்துட்ட மட்டும் நெகட்டிவிட்டி இது நாங்க லீடிங்ல ஸ்போர்ட்ஸ் சொல்லும்போது ஐபிஎல் இஸ் டூ ஸ்போர்ட்ஸ் ப்ரோ. ஐபிஎல் ஸ்போர்ட்ஸா? அப்படியா? எனக்கு அது பிசினஸ் பாலிடிக்ஸ் ஆகிட்டீங்க. பிசினஸ் பாலிடிக்ஸ் எனிதிங் எக்ஸெப்ட் ஸ்போர்ட்ஸ். அது கான்ட்ரோவர்சி எல்லாமே இருக்கு. ஒரு வழியா 23-25 சைக்கிள் முடிவுக்கு வந்துருச்சு. நெக்ஸ்ட் ஆமா, நாளையில இருந்து 25-27 சைக்கிள் ஸ்டார்ட். ஆமா, நாளையில இருந்தாப்பா. ஆமாப்பா. ஓகே. பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன். பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா. ஓகே. நாளைக்கு பங்களாதேஷ் and ஸ்ரீலங்கா are playing at ஸ்ரீலங்கா. ஸோ இந்தியா இங்கிலாந்து போகுது இல்ல? இந்தியா இங்கிலாந்து போகுது. ஆமா, இந்தியா போயிருக்கு ஆல்ரெடி. போய் ஒரு மாசம் ஆச்சு. போயிட்டாங்க. அதான் போயிட்டு கம்பீருக்கு எமர்ஜென்சி வந்து திருப்பி இந்தியாவுக்கு வந்து திருப்பி இங்கிலாந்து போயிட்டான். நாளையில இருந்து பிராக்டிஸ் ஆரம்பம். இந்த இந்தியா ஆனா தெளிவா வேலை பண்ணாங்க. இந்தியா vs இங்கிலாந்து லைன்ஸ் மேட்ச பிராட்காஸ்ட் பண்ண விட்டுட்டு இந்தியா vs இந்தியா பிராக்டிஸ் மேட்ச பிராட்காஸ்ட் பண்ணல. ஏன்னா இந்தியா ஏகாரனுங்க அடிச்சாங்க. இல்ல ஸ்கோர் கார்டு மட்டும் விட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். ஷர்துல் தாக்கூர் 122 நாட் அவுட். ஆமா, இதுல சம்திங் ஒருத்தன் எழுதிட்டு இருந்தான். அது இங்க இப்போதைக்கு டிஸ்கஸ் வேண்டாம். என்னது? ருத்துராஜ், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே ஓகே. அவன் தான் கவுண்டி ஆட போறானே. யா, I think so fourth player நினைக்கிறேன். சைன் பண்ணிருக்காங்க. யாக்ஷே கவுண்ட் fourth player. இந்தியால இருந்து திலக் வர்மாவும் ஆடுறாங்க. இந்தியால இருந்து fourth player அவன். திலக் வர்மா டெஸ்ட் ஆட போறானா கவுண்டில போய்? ப்ரோ திலக் வர்மாவா? எதுக்கு போறான் அவன்? எதுக்கு போறான்? அவனுக்கு தான் T20 பண்ணல இடம் இருக்குல்ல. அவனுக்கு டெஸ்ட் வரணும்னு ஆசையாமா? விராட் கோலி சொல்லிட்டான்ல, நல்லா போவான். அவன் ரோஹித் கால்றா. விராட் கோலி. ஸோ அடுத்த சைக்கிள் பிக்சர்ஸ் பேசுவோம். முக்கியமான டீம்ஸோட பிக்சர்ஸ் மட்டும் பார்ப்போம். ஆஸ்திரேலியா ஆர் பிளேயிங் நியூசிலாந்து, இங்கிலாந்து அண்ட் பங்களாதேஷ் at their home. ஓகே. அண்ட் இந்தியா, வெஸ்ட் இண்டீஸ், சவுத் ஆப்பிரிக்கா அவேல ஆடுறாங்க. அவே ஆடும்போது இந்தியா will be the toughest one for Australia. ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் and சவுத் ஆப்பிரிக்கா is not really tough for Australian conditions. What do you think? டேய் இப்பதான்டா ஆஸ்திரேலியன் கொஞ்சம் கண்டிஷன் அண்டர்டாக் என்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. திடீர்னு சூப்பரா ஆடுவாங்க. யாரு? வெஸ்ட் இண்டீஸ். ஆமா சடனா சூப்பரா ஆடுவாங்க. ஒரு டீமை பார்த்தா மட்டும் ஒருத்தன் வந்து அடிச்சுட்டு போயிட்டான் 50 ரன். யாரு? யாரா நீ? டேய் யாரு? எந்த டீம்? யாரு? இல்ல வேற சிஎஸ்கே சொல்றாருப்பா. ஆர்சிபி சிஎஸ்கே சொல்றாருப்பா அவரு. சரி போகாதடா, பழைய டிராமாக்குள்ள போகாத. அதெல்லாம் முடிஞ்சிருச்சுடா. ஸோ இங்கிலாந்து அதே மாதிரி they are playing நியூசிலாந்து, இந்தியா அண்ட் பாகிஸ்தான் at home. ஹோமா மறுபடியும் நியூசிலாந்து வந்து இங்கிலாந்து, இங்கிலாந்துல நடக்குது. அது டஃப். அது வந்து டஃப் ஃபைட்னு கூட சொல்ல மாட்டேன். தட் இஸ் கோயிங் டு பி an equal fight. ஏன்னா நியூசிலாண்டுமே வந்து உங்களுக்கு இதே மாதிரி கிரீன் பிச்சர்ஸ் அண்ட் நல்ல ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸ் தான். ஆல்மோஸ்ட் சேம் கண்டிஷன்ஸ் தான் நீங்க இங்கிலாந்துலயும் தர போறீங்க. ஸோ தட்ஸ் நாட் கோயிங் டு பி an டஃப் ஃபைட். இது வந்து மெயினா என்டூரன்ஸ் பேஸ் பண்ண மேட்சஸா இருக்கும் அந்த சீரீஸ். இந்த இங்கிலாந்து இந்தியா சீரிஸ் வந்து கண்டிப்பா இந்தியா தான் ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் 20 இயர்ஸா ஜெயிக்கவே இல்லையாமே இங்கிலாந்துல சீரிஸ். நம்ம
அப்படியா? அது சரி. வேறயா? ஓ! அப்படி வேற இருக்கா? அதனால இப்போ இந்த ஜெயிக்காத டீம்லாம் ஜெயிச்சுன்னு இருக்காங்கன்றதுனால. அந்த ட்ரோஃபி ட்ரவுட் சீரிஸ் இல்ல கண்டினியூ இல்ல இல்ல ஆகும்னு இல்ல தோணுது. இல்ல இல்ல வேண்டாம். நம்ம இல்ல வாய்ப்பில்ல. வா. இல்ல இல்ல நான் அது நான் நான் வந்து அதை சொல்லி ஜிங்ஸ் பண்ண விரும்பல. ரிவர்ஸ் ஜிங்ஸ் கூட நான் பண்ண விரும்பல. அதனால ஏன்னா தேர்ட் டே அன்னைக்கு லாஸ்ட் 60 ரன்ஸ் நம்ம தான் மிச்சம் இருந்துச்சு சவுத் ஆப்பிரிக்கா அடிக்கிறதுக்கு. அப்போ மீன் போடுறானுங்க, அவனுங்க 30 ரன் 30 பால்ல இருந்து சோக் பண்ணவனுங்க. அவனுங்க அந்த மிச்சம் இருக்கிற 60 ரன் அடிக்கிறதுக்கு நான் செலிப்ரேட் பண்ண மாட்டேன் அப்படின்னு 4 பேர் மீன் போட்டு இருந்தானுங்க. அந்த மாதிரிதான் இந்தியா அங்க போய் ஒரு மேட்ச் வின் பண்ணலாம் இல்ல, நீ 2 மேட்ச் வின் பண்ணு, நான் அதுக்கப்புறம் செலிப்ரேட் கொஞ்சமா செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறேன். நீ சீரிஸ் ஜெயிச்சுட்டு வா, ஸோ ஒத்துக்கிறோம். 3-0 இல்ல 4-0 ப்ரோ பாருங்க ப்ரோ. என்ன ப்ரோ வாய்ப்பே இல்ல. இப்பதான் ஜெயிக்கும் நீங்க அதுக்குள்ள ஒயிட் வாஷ் சொல்றீங்க. ஒயிட் வாஷ் எல்லாம் போக டேய் கூடாது. இந்தியாடா. நாங்க இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசல. இல்ல, ஒரு டெஸ்ட் இருந்தாலும் மேட்ச்ல 2 இருந்தாலும் டீமுக்கு பேசணும். இல்ல இருந்தாலும் இவ்வளவு ஓவர் கான்பிடன்ஸ் ஆகுமா இந்தியாவுக்கு சொல்லுங்க. நம்மளோட கடைசி 2 டெஸ்ட் சீரிஸ் அதே டெஸ்ட் சீரிஸ் ரெக்கார்ட் எடுத்து பாருங்க. சாரி, ஆமா அதே டெஸ்ட் சீரிஸ் 2 ரெக்கார்ட் எடுத்து பாருங்க. பிஜிடி கன்றாவியா தோத்தோம். ஆமா. அதுக்கு முன்னாடி வந்து நியூசிலாந்து கிட்ட அசிங்கமா தோத்தோம். நியூசிலாந்து ஹோம்ல தோத்தோம். ஹோம்லயே தோத்தோம். அதுக்கு முன்னாடி பங்களாதேஷ் கூட ஆடணும் 2 டெஸ்ட் 3 டெஸ்ட் ஆடணும். ம். அது அதையும் ஹோம்ல ஆடி அதுல 1 தோத்தோம்னு நினைக்கிறேன். இல்ல ஞாபகம் இல்ல. ரிமெம்பர் 1 தோத்த ஞாபகம் ஓகே இல்ல. கைஸ், சரி இப்போ நடக்க போற சைக்கிள்ல வச்சு சொல்லுங்க பாப்போம் எந்த 4 டீம் வரும்னு. சும்மா 4 டீம் தான், 2 டீம் தான் குவாலிஃபை ஆக போகுது. ஆஹா, என்ன ஐபிஎல் ஃபீவர்லயே இருக்கீங்க தம்பி நீங்க. டாப் 4 ஃபார் பிளே ஆஃப். சரி 2027 ஃபைனல்ஸ் இந்தியால தானே? இல்ல லார்ட்ஸ் தான். இல்ல 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 பிசிசிஐ cannot இது பண்ண முடியலன்ட்டானுங்க. ஓகே. ஐசிசில இருக்க மத்த என்னங்க இது டீம் பண்ண இதெல்லாம் முடியாது வந்து BCCI? லார்ட்ஸ்ல தான் இருக்கும். பிசிசிஐனால இந்தியால நடத்துறது கேட்டானுங்க, ஆனா அவனால கன்வின்ஸ் பண்ண முடியல. கன்வின்ஸ் பண்ணுங்க. ஓகே நானும் ஆஃபர் பண்ண Yeah. முடியல நினைச்சேன். ஆஃபர்லாம் பண்ணுவானுங்கடா, கன்வின்ஸ் பண்ண இவனுங்கள்ட்ட முடியல. எல்லாரும் காசு இல்லைனாலும் விமல் பான் மசாலான்ட்டு ஒரு 30,000 ஆடை வாங்கி ஸ்டேடியத்துல ஒட்டி காசு பாத்துருவாங்க. தம்பி நமக்கு அங்கே சம்மந்தம் பான் இல்லாத மசாலா topic. விற்பானுங்க, வித்தாலும். விட்டுரு நமக்கு சம்மந்தம் இல்லாத டாபிக். இல்ல சம்பந்தப்பட்ட டாபிக் தான். நீ பாக்குற ஸ்போர்ட்டோட தான் நடக்குது, நீ பாக்குற ஸ்போர்ட்டை தானே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்மளுக்கு சம்பந்தப்பட்டதுதான். ஆனா இன்னொன்னு பார்த்தேன், வேற எந்த கண்ட்ரிலயுமே உங்களால இந்த நியூட்ரல் மேட்சுக்கு இங்கிலாந்துல அளவுக்கு யூ கேன் நாட் கேதர் கிரவுட் அப்படின்ட்டு ஒண்ணு போட்டிருந்தாங்க. அந்த விதத்துல நான் அந்த டோட்டலி அக்ரி டு தட். ஆக்சுவலி பட் ஆனா ஆப்கானிஸ்தான் இங்க ஏதோ ஒரு மேட்ச் ஆடும்போது இங்கேயும் போனானுங்களே இந்தியால. டேய் ஸ்டேடியம் ஃபில் பண்ணணும்டா, பண்ணுங்கடா. அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா இந்தியாக்காரன்? பிசிசிஐ போயிட்டு ஐயா நான் வந்து மோடி ஸ்டேடியம் கட்டியிருக்கேன் ஐயா, அங்க வச்சுக்கிறேன்மா. சரி வச்சுக்கப்பான்றோம், பெரிய ஸ்டேடியம் வச்சுக்கொண்டுருவான். பார்த்தா மேட்ச் அன்னைக்கு 50,000 பேர் தான் இருப்பானுங்க, பாதி ஸ்டேடியம் ஃபுல்லா இருக்காது. என்ன பண்ணுவான்? ஒரு ஃபைனல் மேட்ச் பாதி ஸ்டேடியம் கூட ஃபுல்ல, ஒரு ஃபுல் ஸ்டேடியம் கூட ஃபுல்லா இல்லைன்னா பார்க்க நல்லா இருக்குமா? இந்தியால டிக்கெட் ஸ்கேம் நடக்கும் ப்ரோ. நடக்காதுன்னு நினைக்கிறேன். முக்கியமானது இல்ல, அங்க ரீசேல் பண்றது அபிஷியலா அலோவ் பண்றாங்க. ஓகே, அபிஷியலா ரீசேலிங் வெப்சைட். அதிகமா ஆசைப்படுறேன் ரீசேல் பண்ண போட்டிருப்பான். நான் பாத்திருக்கேன் அந்த ரீசேலிங் வெப்சைட், நான் விசிட் பண்ணி பாத்திருக்கேன் சும்மா. அதுல வந்து ஒரே ரோல் இருக்கிற சீட்டு ஒருத்தன் வந்து 1,500 யூரோஸ்னு 1,500 பவுண்ட்ஸ்னு போட்டிருக்கான். அதை ஒருத்தன் தொட மாட்டான். அதே ரோ வந்து ஒருத்தன் வந்து 150 பவுண்டு 123 பவுண்டு அப்படின்னு போட்டிருப்பான். அதை போய் வாங்கிக்குவானுங்க, அவ்வளவுதான். கிட்டத்தட்ட ஆக்ஷன் மாதிரி, யாருக்கு எது வேணுமோ எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். டிக்கெட் ரீசேலிங் மாதிரி இந்தியால ஒரு பெரிய ஸ்கேம் நடக்கிறது இல்ல. அவன் எல்லாத்துக்கும் டிக்கெட் ரீசேல் பண்ணி ஸ்கேம் பண்ணிட்டு இருக்கானுங்க. கான்சர்ட்னா ரீசேல் ஸ்கேம், மேட்ச் ரீசேல் ஸ்கேம். அனுபவப்பட்ட சொல்றான். சரி போடுப்பா.
எனக்கு தெரிஞ்சு இன்னும் படத்துக்கு மட்டும்தான் இன்னும் அந்த மாதிரி ஆகல. முன்னாடி பிளாக் டிக்கெட் நீ ஆகல சொல்லு. இல்ல முன்னாடி பிளாக் டிக்கெட் இருந்துச்சு, இப்ப பிளாக் டிக்கெட் இருக்கா தமிழ்நாட்டுல? இல்ல இப்பெல்லாம் இல்ல. மூவி டிக்கெட் அஃபோர்டபுள் ஆயிடுச்சு எல்லாருக்குமே. அதனால இப்ப அந்த பிளாக் டிக்கெட்ன்ற கான்செப்ட் இல்ல, வாங்கிட்டு விக்கிறானுங்க டிக்கெட்டை பல்கா புக் பண்ணிட்டு இந்த நீ வச்சுக்கோ நிக்கிறாங்களே தவிர ஸ்கேம் பண்றது இல்ல அந்த இடத்துல மூவி டிக்கெட். அதே மாதிரி நமக்கு தியேட்டர்ஸும் அதிகமாயிடுச்சா, ஸோ நெசசிட்டி ஈக்குவல் ஆயிடுது. அதான். So yeah, 25-27 cycle we'll follow very closely in the channel. கண்டிப்பா we'll try and make lot of videos and also new news. ஜுராசிக் ஜாமான் வேலைக்கு போறாரு, வேலை கட்டிருக்காரு. எல்லாரும் கங்க்ராச்சுலேட் பண்ணுங்க. பாத்தீங்களா, எனக்கு எல்லாம் பாருடா வேற ஒரு யூனிவர்ஸ்ல இருந்தே வருது. நானும் கை தட்டிட்டேன்ப்பா. சூப்பர்ப்பா. ஓகே, ஸோ பார்ப்போம் கைஸ். இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட்கான ப்ரிவ்யூ ஐ திங்க் 19th அன்னைக்கு வரும். ஆமா ஆமா. ஐ அம் வெயிட்டிங். இல்லனா நீங்க தான் வரணும் ரெக்கார்டிங்க்கு. ஆமா இல்ல ஸ்குவாட் சொல்ல ஐ அம் வெயிட்டிங் சொன்னேன். ஓ சரி சரி, ஓகே ஓகே. அன்னைக்கு முக்கியமான ஒரு ஆளு நீங்க கூப்பிட்டாகணும். யாரு? பூனமவன். பூனமவனா? பாப்போண்டா, என்னைக்கு என்னன்னு தெரியலடா. பூனை எங்கேயும் வெளியே போயிருக்கான்னு தெரியல. பூனை திட்டு பூனை எங்கேயோ ஓடி இருக்கு. சரி ஓகே கைஸ். ஓகே கைஸ், பை பை. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறோம். நீங்க சொல்றதுல பண்ணுங்க மட்டும் தான் கேக்குது. அதுக்கு முன்னாடி எடுத்து சொல்லிட்டே கேக்கல. அப்படியே சரி, நான் ஒன்னு சொல்றேன், தலைவர் ஒன்னு சொல்லுவாரு. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, வீடியோஸ் ஃபுல்லா பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. பை. பாய்.